உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். லவ்சோனியா இனர்மிஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது மருதாணி, அழவனம், மருதோன்றி என்றெல்லாம் பெயரை பெற்றிருப்பது. அழகுக்காக, நகங்களுக்கு சிவப்பு வண்ணம் சேர்ப்பதற்காக பயன்படுத்துகின்ற மருதாணி பல்வேறு வகையிலே உள்மருந்தாகி உள்ளே இருக்கின்ற சூட்டை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக ஒரு 3 பிடி மருதாணி இலையை எடுத்து சுத்திகரித்து விழுதாக்கி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயிலே இட்டு அடுப்பில் இட்டு பச்சை வண்ணம் மாறாத அளவுக்கு தைல பதத்திலே காய்ச்சி வடித்து எடுத்து ஒரு 3 நாளைக்கு சூரிய புடமாக ஒரு பாத்திரத்திலே இட்டு வைத்திருந்து பின்பு அன்றாடம் தலைக்கு தேய்த்து வருவதனாலே தலையிலே இருக்கின்ற பொடுகுகளை, டேண்ட்ரஃப் என்று சொல்லுகின்ற பொடுகுகளை போக்கி தலை முடியை ஆரோக்கியமாகவும் கருமையாகவும் வளமையாகவும் வளரச் செய்யும். இதனாலே கண்களிலே ஏற்படுகின்ற எரிச்சலும் குறையும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, முருங்கை கீரையை சேகரித்து அதை 2 பிடி அளவு எடுத்து அதனோடு 2 தேக்கரண்டி உப்பு சேர்த்து இடித்து அதை சாறாக பிழிந்து வடிகட்டி எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் சுளுக்கு, த மசில் கிராம்ப் என்று சொல்லுகின்றோமோ, தசை பிடிப்பு என்று ஏற்படுகிறதோ, வலி, மூட்டு வலி என்று இருக்கின்றதோ, அந்த வலிகளின் மேலே, தசை பிடிப்பின் மேலே போடுவதனாலே, நன்கு மசாஜ் செய்வதனாலே வெகு சீக்கிரத்திலே வலியிலே இருந்து விடுதலை ஏற்படும். தசை பிடிப்பிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதோடு கூட மூட்டு வலிகளையும் போக்கக்கூடிய ஒன்றாக த கவுட், ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை வலி, மூட்டு வலி இவற்றிற்கும் அது விடுதலை தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, நாம் அடுக்கலையிலே ஒவ்வொருவரும் தவறாமல் வைத்திருக்கின்ற ஒரு உணவுப் பொருள் புளி என்று நாம் தமிழிலே குறிக்கப்பெறுகின்ற ஒன்று. டாமரிண்டஸ் இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, சிந்தாமனு என்று தெலுங்கு பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஒன்று, டின்ட்ரணி என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது, டாமரிண்டஸ் இண்டிகா. இதனுடைய காய்களை நாம் பார்க்கின்றோம். பசுமையான காய்கள், கொட்டை வராத முத்தாத காய்கள், தோலை நீக்கிவிட்டு இதை நீரில் இட்டு கொதிக்க வைத்து குடிப்பதனாலேயோ, சிறிதளவு இதை சுவைப்பதனாலேயோ, பெண்கள் கருவுற்ற போது ஏற்படுகின்ற வாந்தி, குமட்டல் இவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருவது மட்டுமல்லாமல் விட்டமின் சி செறிந்ததாக இருந்து அவர்களுக்கு எலும்புகளுக்கு, குழந்தையினுடைய மூளையினுடைய வளர்ச்சிக்கு இது நன்மை தருவதாக விளங்கும். அளவோடு பயன்படுத்துகின்ற பொழுது இது மருந்தாகி பயன் தரும் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. இதனுடைய ஓடுகள் துவர்ப்பு சுவையுடையதாக இருப்பதனாலே இதை இழைத்து புண்களின் மேலே போடுவதனாலே புண்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையதாக விளங்குகிறது. இதனுடைய பழுத்த பழங்களினுடைய கொட்டைகளை எடுத்து, புளியங்கொட்டை என்று சொல்லுவோம், இந்த புளியங்கொட்டையினுடைய மேல் தோல், கருப்பான தோலை மட்டும் எடுத்து அதை தூளாக்கி அரை தேக்கரண்டி அளவுக்கு தூளோடு தேன் சேர்த்து பருகுகின்ற பொழுது
ஹெமஸ்டாட்டிக், ஸ்டிப்டிக் என்று சொல்லுகின்ற வகையிலே குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக, அதிகமான குருதி போக்கு எந்த வகையிலே ஏற்பட்டாலும் அதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த புளியங்கொட்டையினுடைய மேற்புற தோல் பயன் தரும். இந்த தோல் நோக்கிய புளியங்கொட்டையை நீரில் இட்டு ஊற வைத்து சிறிது உப்பு சேர்த்து, குறிப்பாக நீரில் இட்டு ஊற வைப்பதற்கு முன் லேசாக வறுத்து ஊற வைத்து உப்பு சேர்த்து அதை ஒரு 10 கொட்டைகள் நாம் சாப்பிடுவதனாலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, புரத சத்துவத்தை அது தரக்கூடியதாக இருந்து உடலுக்கு உறுதி செய்யக்கூடியதாக விளங்கும். இந்த புளியம் துளிர்களை நாம் சேகரித்து பருப்பிட்டு அதை கடைந்து கீரை போல சாப்பிடுவதனாலே ஒரு ஆன்டிபிலியஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே உபரியான பித்தத்தை குறைத்து பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீர் பெருக்கியாகவும், டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இந்த புளியம் இலை உள்ளுக்கு நாம் பயன்படுத்துவதனாலே நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட இந்த புளியன் இலையை நாம் கொதிக்க வைத்து புண்களை கழுவுவதனாலே ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த புளியன் இலை மருந்தாகிறது, காய் மருந்தாகிறது, பழம் நமக்கு உணவாகிறது, இதனுடைய பட்டைகளும் மருந்தாகி பயன் தருகிறது. இந்த புளியம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு புளியன் இலை துளிரை பயன்படுத்தி உடலில் ஏற்படும் அதிகப்படியான பித்தத்தை தணித்து உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புளியன் இலை துளிர், தனியா, சீரகம், வெல்லம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனியா, அரை தேக்கரண்டி அளவு சீரகம், இவை இரண்டையும் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்திடலாம். சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இடிச்சிடலாம். நம்ம இடித்து வச்சுருக்க சீரகம் மற்றும் தனியா இவை இரண்டையும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி விட்டோம்னா அதை 75 ml நம்ம பற்ற வச்சுக்கணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், கரும்பு வெல்லம். இதோட நம்ம புளியன் இலை துளிர் நல்லா இந்த மாதிரி இளம் பச்சையாக இருக்கக்கூடிய, சாஃப்டாக இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துக்கணும். இந்த இலைகளோட சுவை கூட பார்த்தோம்னா நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த துளிர் இலைகளை நம்ம பச்சையாகவே அப்படியே சாப்பிடலாம். இந்த புளிய இலை துளிர் நம்ம சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் உடலில் உள்ள அதிகப்படியான பித்தம், பிலியஸ்னஸ்னு சொல்லுவாங்க, அதை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். நமக்கு பிலியஸ்னஸ் அதிகமாக ஆகும் பொழுது குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், சில நேரங்களில் யூரினில் எரிச்சல், யூரின் மஞ்சளாக போகிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த புளியம் இலை துளிர் ஒரு 4-5 இலைகளோட துளிர் அதை சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தோம்னா நமக்கு பித்தம் தனியும், உடல் சூடும் கம்மியாகும், அதனால் உண்டாகக்கூடிய தொந்தரவுகளும் கம்மியாகும். புளியம் இலை நல்ல இளம் பச்சை நிறமாக இருந்தது, இதில் சேர்த்த உடனே பார்த்தோம்னா பழுப்பு நிறமாக மாறும். இந்த மாதிரி பழுப்பு நிறமாக நம்ம கொதிக்க வைக்கும் பொழுதோ அல்லது சூடு பண்ணும் பொழுதோ உடனடியாக பழுப்பு நிறமாக மாறக்கூடிய இலைகள் எல்லாமே பார்த்தோம்னா பித்தத்தை தணிக்கக்கூடிய, ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கும். அசிடிட்டியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த புளியன் இலைகளை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும்பொழுது புண்களில் ஏற்படக்கூடிய நாற்றம் கம்மியாகும், சீழ்பிடிக்காமல் புண்கள் சீக்கிரமாக ஆறும். அதே போல் இந்த புளியன் பிஞ்சு, முற்றாத புளியங்காய், இந்த பிஞ்சை எடுத்து நமக்கு சில நேரம்ல பசியின்மை, சுவையின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். பசிச்சாலும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த புளியங்காயை நம்ம தோலோடு அப்படியே நசுக்கிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு, காரம், மிளகு, உப்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு பெருங்காயம் சேர்த்து இடிச்சிட்டு ஒரு துவையெல்லாம் செஞ்சு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டோம்னா இந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும், பசியை தூண்டக்கூடிய, செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இருக்கும்.
அதே போல் புளியை நம்ம சமையலில் சேர்க்கறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, புளி ஒரு லாக்ஸேட்டிவ், மலமிளக்கியாக இருக்கிறதுனால அன்றாடம் நம்ம ரசம் போன்ற உணவுப் பொருட்களில் புளி சேர்க்கறதுக்கு காரணம் மலச்சிக்கல் உண்டாகாமல் பார்த்து கொள்வதற்காக தான். புளி அளவாக எடுத்துக்கும் பொழுது மருந்தாகும், அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உடல் சூட்டை அதிகரிக்கும், அதே போல் அதிகமாக எடுக்கும் பொழுது இரத்த சோகையும் உண்டாக்கும். புளியில் விட்டமின் சி நேச்சுரலாகவே இருக்கிறதுனால அது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த புளியின் இலை தீநீர் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். புளியன் இலை துளிர், தனியா, சீரகம் மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த குடிநீர் காலை மாலைன்னு இருவேளையும் 60 ml அளவுக்கு 2 to 3 நாட்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், கண்களில் ஏற்படக்கூடிய சிவப்புத்தன்மை, சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, புளி நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒரு பழமாக விளங்குகிறது. டேமரிண்டஸ் இண்டிகா என்று ஆங்கிலத்திலே அதற்கு பெயர். டேமரிண்ட் என்று கூட சொல்லுவது வழக்கம். இந்த புளியனுடைய இலைகளை நாம் மருந்தாக, உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது அழு புண்களை ஆற்றும், அடல் சோவை மாற்றும், எழு பாண்டுவை நீக்கும், கண் நோய், சிவந்த நோய் இவற்றையெல்லாம் போக்கும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த புளியன் இலையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அழு புண்களை ஆற்றும், அழுகி வருகின்ற சீப்பிடித்த ஆறாத நாட்பட்ட புண்களை இது புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இருந்து ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது நமக்கு தருகிறது. அழுப்புண்களை ஆற்றும், அடல் சோவையை மாற்றும் என்று சொல்லியிருக்கிறார். சோவை என்று சொல்லுகின்ற பொழுது சோகை என்று பொருள் பெறும். அனீமியா என்று அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஹீமோகுளோபின் என்கிற இரும்பு சத்துவம் குருதியிலே குறைகின்ற நிலையை மாற்றி இது சோகையை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. எழு பாண்டுவை நீக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எழு பாண்டு என்று சொல்லுகின்ற பொழுது வீக்கம், பாண்டு என்பது வீக்கம். அது மட்டுமல்லாமல் உடல் வெளிர்த்து போகுதல், உடல் மெலிந்து போகுதல், இப்படிப்பட்ட நிலையை போக்கக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும், ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு டானிக் என்கின்ற நிலையிலேயும் இந்த புளியன் இலை நமக்கு பயன் தரும். இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலேயும், இதனுடைய இலை தீநீரை, இலையை மட்டும் நீரில் இட்டு கொதிக்க வைத்து கண்களை கழுவுவதனாலேயும் கண் சிவப்பு, கண் எரிச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக இந்த புளியன் இலை விளங்கும். இங்கே நாம் இந்த புளியன் இலையோடு தனியா சேர்த்திருக்கின்றோம். அது கொரியாண்டர் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்திருக்கிறோம். குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகத்தை இதனோடு சேர்த்து வெல்லம் சேர்த்திருக்கின்றோம். கரும்பு வெல்லம். இந்த வெல்லம் சேர்க்கின்ற பொழுது புளிப்போடு இது இனிப்பு சேர்க்கின்ற நிலையிலே ஒரு ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற குளிர்ச்சி தன்மையை தருகிறது. ஒரு ரீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இழந்த நீர் சத்துவத்தை நமக்கு மீட்டு தந்து சோர்வை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. வெல்லத்திலே இரும்பு சத்துவம் இருக்கிறது. புளியன் இலையிலே, புளியன் காயிலே இரும்பு சத்துவத்தோடு விட்டமின் சி செறிந்து இருக்கிறது. தனியா குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் உள் உறுப்புகளுக்கு புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. சீரகம் செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. இப்படி இந்த புளியன் இலையோடு சீரகம், தனியா, வெல்லம் சேர்த்த தீநீரை இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே பசி இன்மை என்கின்ற நிலையிலே இருந்து, செரிமான சீர்கேடுகள் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும். விட்டமின் சி செறிந்து இருப்பதனாலே எலும்புகளுக்கு பலம் ஏற்படும். நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இது தரக்கூடியதாக விளங்கும். சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாகவும் இந்த தீநீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே,
புளியன் இலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.